ஒரு சத்திரத்தில் 2 பேர் உட்காந்துருந்தான். ஒருத்தர் சோகமாக இருந்தான். அண்ணா ஏன் சோகமாக இருக்கீங்கன்னா, சில பேர் அடுத்தவன் சோகமாக இருந்தால் அதை சந்தோஷமாக விசாரிப்பான். என்ன சோகமாக இருக்கீங்க, அதை ஏற்பா கேட்குறேன்னா, அதுக்கு தான் கேட்குறேன். இல்லைப்பா, ஒரு நிலம் ஒன்று குத்தகைக்கு வருது, ஒரு 10 ஏக்கரு குத்தகைக்கு எடுக்கணும், காசு இல்லை, என் பொண்டாட்டி நகை இருக்குது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, நகையை போட்டு என்ன பண்ணுறது, இன்றைக்கி விற்றுப்பிடு, அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம்னா நம்ம குத்தகைக்கு எடுத்து என்ன பண்ணுவேன்னு, அது விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணால் என்ன காசு வரும், காசு வந்தால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் மறுபடியும் இன்னும் ஒரு 5 ஏக்கரை குத்தகைக்கு எடுப்பேன், அதை குத்தகைக்கு எடுத்து என்ன வரும், காசு வரும், அதை என்ன பண்ணுவேன், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவன் கடுப்பாய் கேட்டான், என்னையே கேள்வி கேட்குறியே, நீ என்ன பண்ணுவேன் உன் வாழ்க்கைக்கு? அவன் சொன்னான், நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 எருமாடு வாங்கி மேய விட்டுருவேன். எங்கேன்னு கேட்டான். உன் நிலத்துல தான், நீ தான் தளம் வளர்த்து வச்சிருக்கிற, 10 ஏக்கர் 5 ஏக்கர்னு. அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும், எருமாட்டை வாங்கி உள்ளே விட்டுருவேன், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், எனக்கு ஒன்றும் கஷ்டம். எவன் நிலத்தில் எவன் மாட்டை மேய விடுறதான், இவன் பாஞ்சு அவன் பாஞ்சு, 2 பேரும் ஒருத்தர் அடித்து ரத்த கலரி வர உருண்டு எல்லாம். போலீஸ் வந்தார், என்னடா 2 பேரும் சண்டை போடுறீங்க தெருவில்னு கொத்தா அள்ளிக்கிட்டு போய் கடைசியில் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினார். அவர் கேட்டார், என்னப்பா சண்டை உங்களுக்குள்ள? என் நிலத்தில் அவன் மாட்டை மேய விட்டான். உன் நிலம் எங்கே இருக்கு? இன்னும் வாங்கவே இல்லை. அந்த ஜட்ஜுக்கு எவ்வளோ கோவம் வரும், கொண்டு போயிட்டார். அறிவு இருக்கா உனக்கு, என் கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிற நீ, வாங்காத நேரத்தில் கொண்டு விடுவோம் கொண்டு, என்ன எருமாட்டமே, உன் எருமாட்டை எங்கடா இருக்குன்னா? அவர் கேட்டார், என்ன கிறுக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க, வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமாட்டுக்கும் என்ன போட்டு ஏன்டா இப்படி இம்சை பண்ணுறீங்க, கொண்டுடுவோம் கொண்டு போட வேண்டிய. இப்போ நீங்கள் ஏன் சிரிச்சிங்க, ஏன் சிரிச்சிங்க? இது பைத்தியக்காரத்தனமா தெரியல உங்களுக்கு? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமை மாட்டுக்கும் சண்டை போட்டால் பைத்தியமாக தெரியலையா? அது மாதிரி போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் இங்கே மனிதர்கள் வெட்டி கொண்டு சாகிறார்களே, இந்த பைத்தியங்களை என்ன செய்வது, இந்த பைத்தியங்களை என்ன செய்வது? நீ கடவுளை பார்த்தாயா? நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாயா? நீ பார்க்காத சொர்க்கத்திற்கும் போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் வெட்டி கொண்டு சாகிறாயே, வெட்கமாக இல்லை உனக்கு? உண்மையில் கடவுளை அறிந்தவன் ஒருபோதும் இன்னொருவனை கொல்ல மாட்டான். கடவுளை அறியாத மூடன் தான் மற்றவனை கொலை செய்வான். நன்கு கடவுளை உணர்ந்து விட்ட ஒருவன் இன்னொருவனை கொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனும் கடவுளால் உருவாக்கப்பட்டதால் அவனை கொல்லுவது கடவுளுக்கு துரோகம் என்பதை உண்மையான கடவுள் அறிவை உடையவன் தெரிந்து வைத்திருப்பான்.